ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பக்கங்கள் சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே ஃபோன் எடுத்து மற்றவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ பார்க்கறோம். அவங்க என்ன மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்றாங்க, எங்கெல்லாம் போறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி மொக்கையா இருக்கு அப்படின்னு நம்மள நாமளே குறை சொல்லிக்கிறோம். இன்னும் ஒரு உண்மைய சொல்ல போனா, நம்ம மத்தவங்க வாழ்க்கையில வேடிக்கை பார்க்கறதுல காட்டுற ஆர்வத்துல ஒரு 10% கூட நம்ம வாழ்க்கைய திரும்பி பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோல மத்தவங்களுக்காக வாழ்றத நிறுத்திட்டு உங்களுக்காக நீங்க எப்படி வாழ்றதுங்கிறத செல்ஃப் டிஸ்கவரி பத்தி தான் பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், கேளுங்க. ஒரு சிங்கத்தோட குட்டி எப்படியோ வழி தவறி ஒரு ஆட்டு மந்த கூட்டத்துல மாட்டிக்கிச்சு. அது அந்த ஆடுகளோடவே வளர்ந்ததுனால தன்னையும் ஒரு ஆடுனே நினைச்சிருச்சு. ஆடு மாதிரியே கத்துச்சு, ஆடு மாதிரியே பயப்பட்டுச்சு. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் ஒண்ணு அந்த ஆட்டு மந்தைய அட்டாக் பண்ண வந்துச்சு. அப்போ இந்த சிங்கக்குட்டியும் அந்த சிங்கத்தை பார்த்து பயந்துச்சு. அப்போ அந்த பெரிய சிங்கம், டேய், நீயும் சிங்கம் தாண்டா, என்னோட இனம் தாண்டா, நீ ஏண்டா என்ன பார்த்து பயப்படுற அப்படின்னு கேட்டுச்சு. அதோட மட்டும் இல்லாம அந்த குட்டி சிங்கத்தை தடாகத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் தண்ணியில அதோட முகத்தை காட்டுச்சு. அப்பதான் அந்த குட்டி சிங்கத்துக்கு புரிஞ்சது, தான் ஆடு இல்ல, தானும் ஒரு சிங்கராஜான்னு. நம்மள பல பேரும் இப்படிதாங்க சொசைட்டி சொல்ற பேச்ச கேட்டுட்டு நம்மளோட நிஜமான பலம் என்னங்கறத மறந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, நமக்கு ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மை வருது? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சோஷியல் வேலிடேஷன். அதாவது நாம செய்யற ஒரு விஷயத்த 4 பேர் பாராட்டணும், இல்லனா லைக் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு சின்ன யோசனை பண்ணி பாருங்க, அந்த 4 பேர் யாரு? அவங்க நம்ம கஷ்டத்துல வந்து நிப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலைய செய்யுங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு உங்க வாழ்க்கை பக்கங்களை நீங்களே கிழிச்சு போட்டுக்காதீங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? இதோ உங்களுக்காக ஒரு சின்னதா 3 டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிப், நேரம் ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 நிமிஷமாவது மொபைல் எல்லாம் அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு அமைதியா உட்காருங்க. எனக்கு என்னதான் பிடிக்கும்னு உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. 2வது டிப், பயத்தை எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய பயமா இருந்ததுன்னா அதுதான் நீங்க செய்ய வேண்டிய விஷயமே. ஏன்னா அந்த பயத்துக்கு பின்னாடிதான் உங்களோட வெற்றியே இருக்குது. 3வது டிப், கம்பேர் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையையும் மத்தவங்க வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை வேற, அடுத்தவங்க வாழ்க்கை வேற. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம் உங்களை எவ்வளவோ மட்டம் தட்டலாம், ஆனா நீங்க உங்களை நம்புற வரைக்கும் யாராலையும் உங்களை வீழ்த்த முடியாது. உங்க வாழ்க்கை பக்கங்களை அழகா செதுக்க வேண்டிய சிற்பியே நீங்க தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு மோட்டிவேஷனல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.